வணக்கம். தொடர்ந்து தினமும் காணொளி போடுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். நேத்து என்னால போட முடியல. என்ன என்ன பத்தி சுருக்கமா ஒண்ணு சொன்னா தான் என்னோட கஷ்டம் எனக்கு தெரியும். ஆக்சுவலா 2009 மே மாதம் அந்த ஈழம் அழியிறப்போ ஒரு பார்த்துட்டு இருந்தேன். ஒரு மனநிலை ரொம்ப மாறி போச்சு எனக்கு. மென்டல் ஆகுற அளவுக்கு ஆயிட்டேன். அப்படியே ஒதுங்கியாச்சு. சரி நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளை பெத்துட்டோம். அது வரைக்கும் நம்ம வாழ்வோம். வேற வழி இல்ல. இப்ப வாழறதுக்கு பிடிக்கல. சரி வேற வழி இல்ல. ஓட்டுனேன். நம்ம 60 வயசு வரைக்கும் வேலை செய்வோம். ரிட்டயர் ஆகிட்டு அதுவரை எவ்வளோ சீக்கிரம் செத்து போயிடுவோம். இந்த வாழ்க்கையை வேணாம் அப்படின்னு உட்காந்துருந்தேன். 2022 ரிட்டயர் ஆகிட்டேன். 2020 இந்த 2010 பிறகு நான் முழுக்க கல்வி படிக்க போயிட்டேன். அப்புறம் ஃபேஸ்புக்கெலாம் வந்தோம்னா அப்போ நிறைய பிரச்சனை நடக்கும். பிளாக் பண்ணால் பிரச்சனை வரும். ஒதுக்கிட்டேன். 2010லேருந்து முழுக்க கல்வி பணிகள் மட்டும்தான். 2023 என்னாச்சு, நான் ரிட்டயர் ஃப்ரீயாக இருந்தேன். தொடர்ந்து கல்வி பணிகள்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது ஒரு 500 பிள்ளைங்க ப்ளஸ் டூ பிள்ளைங்க ஒவ்வொரு வருஷமும் என்னுடைய வாட்ஸ்அப் குழுவில் 400 500 பிள்ளைங்க இருப்பாங்க. எல்லாருக்கும் கரெக்டாக வழிகாட்டி சரியான கல்லூரி செலவு கம்மியாக அரசு கல்லூரி இப்படி தான் சிபாரிசு பண்ணி ஒன்று ஒன்றா முடிச்சுட்டு இருந்தோம். அப்படிப்பட்டப்போ அந்த 2023 மே மாதம் இல்லை ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் கவுன்சில் நிற்குது. ஒரு 150 பிள்ளைங்களுக்கு கவுன்சில் நடக்கலை. ஆக்சுவலாக நம்ம எனக்கு இந்த திமுக அதிமுக அந்த கட்சிகள்லாம் ஏற்றுக்கிறதுல ஏன் அப்படி அந்த கல்வி பணிகள் போன பிறகு தெரியும். கல்விங்கிறது காமராஜர் காலத்தோட முடிஞ்சு போச்சு. இல்லை காமராஜர் காலத்து சத்துணவு சாப்பிட்டு வளர்ந்தவனுக்கு எனக்கு தெரியும். கல்விங்கிறது ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு புலாக இருந்தது. ஆனால் இந்த திராவிட கும்பல் வந்த பிறகு கல்விங்கிறது பிஸ்னஸ் ஆகி போச்சு. குறிப்பாக இந்த தடவை 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா முழுக்க வியாபாரம் தான். எல்லா தனியார் கல்லூரிகள் எல்லாம் கட்சிக்காரங்கிட்ட இருந்தது. எல்லாம் தேர்தலிட்டு இருக்கு. அரசு கல்லூரியில் கவுன்சிலிங் ஒழுங்காக நடக்காது. உங்களுக்கு அரசு கல்லூரியில் கவுன்சிலிங் நடந்துன்னு வச்சுங்களேன், மக்கள் அங்கே போயிடுவாங்க. இந்த தனியார் கொள்ளைக்கு வழியெல்லாம் போயிடும். அதனால் என்ன பண்ணுவானுங்க, அரசு கவுன்சிலிங் லேட் பண்ணுவாங்க. அரசு கல்லூரியில் முறைப்படி கவுன்சிலிங் நடக்காது, லேட் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே தனியார் எல்லாம் சீட்டை ஃபில்லப் பண்ணிவிடுவான். 2023 ஆகஸ்ட் மாதம் இதான் நடக்குது. 500 பேரில் 350 பிள்ளைங்க அட்மிஷன் ஆகிட்டாங்க. இன்னொரு 150 பிள்ளைங்க இருக்காங்க. அந்த பிள்ளைங்க ஃபோன் பண்ணுறாங்க, சொல்கிறாங்க, அம்மா வெயிட் பண்ணுங்கம்மா, கவுன்சிலிங் லேட் ஆகுது. இது என்ன படிப்புன்னு பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் இப்படி தான் இருக்கு, வெயிட் பண்ணுங்கன்னா சொல்ல முடியறதுனால சொல்லி சமாளம் முடிக்கல. டெய்லி 10 பேர் எனக்கு ஃபோன் பண்ணி அழுவாங்க. இந்த பிள்ளைகிட்ட டென்ஷன் கேட்டு 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 மூளைக்கு போகிற நரம்பு எனக்கு வெடிச்சு போச்சு. நான் கோமாவுக்கு போயிட்டேன். அப்போது அந்த சாவரத்துக்கு தான் நான் தயாராக இருந்தேனே. எனக்கு அந்த பெரிய அளவு பாதிப்பு இல்லை. ஆனால் திரும்ப நான் அந்த பேராலேருந்து வெளியே கொஞ்சம் உட்காந்து பார்த்து நான் தூக்கி வளர்த்த ஒரு பிள்ளைய ப்ளஸ் டூ முடித்து அவன் காலேஜில் சேர்க்கணும். அது ஒரு கடமை இருந்தது. அதனால் பல்ல கடிச்சிட்டு பக்கத்தில் வெளியே நடக்க முடியாமல் உட்கார முடியாமல் பேச முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்து அவனை காலேஜில் சேர்த்துட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போது 2023 கடமைக்கு வாழ்ந்துட்டுருக்கேன். ஏன்னா அவனை காலேஜ் சேர்த்துட்டேன். எனக்கு அப்படி வாழ்க்கையில் பெரிய ஈடுபாடெல்லாம் இல்லை. சரி ரைட்டு, இதுதான் நமக்கு வாழ்க்கை ஆகி போச்சு. இருக்க வரைக்கும் ஓட்டிட்டு இருந்தேன். இந்த தேர்தல் பிரச்சனைலாம் நிறைய வந்த பிறகு திரும்ப கொஞ்சம் ஆரம்பித்தோம். அதனால் இந்த திமுக திராவிட இயக்கங்கள் நாங்கள் ஏன் வெறுக்கிறோம் அப்படின்னா சில உதாரணங்கள் சொல்கிறேன். அதை என்னை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டேன். அதனால் முழுக்க சொல்கிறேன். 1982 நான் காலையில் பிஎஸ்சி செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். அந்த 82 ஆமாம். அப்போ ஒரு பத்திரிகை, ஒரு மாணவர்களுக்கு ஒரு பத்திரிகை வந்தது. கிறிஸ்துவ அமைப்பு நடத்துகிற பத்திரிகை தேர்மழை. அந்த தேர்மழை புத்தகம் வாங்கிட்டு இருப்போம், அதில் சதா கட்டியிருந்தேன். அவங்க ஒரு அழைப்பு கொடுத்தாங்க. கல்லூரி மாணவர்களுக்கு அந்த கோடை விடுமுறை வரப்போ 15 நாள் அவங்க பயிற்சி கொடுப்பாங்க. அந்த மாதிரி பயிற்சி சென்னையில் நடந்தது. நான் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன். 15 நாள் நுங்கப்பாக்கத்தில் தங்கி அந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டோம். அதில் எல்லா கதை, இலக்கியம், நாடகம், சினிமா, அரசியல் இப்படி எல்லா துறையிலும் பயிற்சி கொடுப்பாங்க. பெரியாதாசன் வந்தார், பரீட்சா ஞானி வந்தார், நிறைய பேர் வந்தாங்க. அப்படி வந்தவர் தான்
ஸ்ரீதர் ராஜன் ஒருத்தர் வந்தார். அந்த ஸ்ரீதர் ராஜன் வந்து சினிமா துறையில் இருந்தார். பார்த்தீங்கன்னா 1982 நான் சொல்றது, நான் பிறந்த 20 வயசுல அந்த நிகழ்ச்சி அட்டன் பண்றேன். 20 வயசுல நான் அட்டன் பண்ற நிகழ்ச்சி ஸ்ரீதர் ராஜன் வர்றாரு. அவர் நிகழ்ச்சி நடத்துறாரு. அவரு இந்த இலக்கியம்னா சினிமா சினிமா இன்னைக்கு எப்படி இருக்கு, தமிழ்நாடு சினிமா எப்படி இருக்கு அப்படிலாம் நிறைய பேசியிருந்தாரு. நிறைய அனுபவம் கிடைச்சது. அந்த ஸ்ரீதர் ராஜன் எனக்கு தமிழ் அப்பெல்லாம் எனக்கு இந்த தமிழ் மாதிரி தான் தெரிஞ்சாரு. ஆனால் பார்த்தா பெங்காலி மாதிரி இருந்தாரு. அவர் அந்த ஒரு படத்தினோட இயக்குநர்கிட்ட பேசியிருந்தோம். அவர் அந்த படம் பாருங்க, நான் தேட்டரில் பார்த்தேன். நல்ல படம் தான். கண் சிவந்தால் மண் சிவக்கும். அந்த படத்தை வந்து மக்கள் பார்க்கலாம், பார்க்க விடலை, ரசிக்கலை. வைரமுத்து கவிஞர் அறிமுகமாகிற காலகட்டம். அப்போ அப்போ எனக்கு சிந்தனை வந்து போச்சு, இந்த திரைத்துறைகளுங்கிறது வந்து நல்ல உணவு ஒரு புரட்சிகரமான கருத்துடன் அங்கே வர முடியாது, முழுக்க வியாபாரங்கிறது அப்போ புரிய ஆரம்பிச்சது. திரும்ப அது பிறகு என்னுடைய நண்பர் ஒருத்தர், நெருக்கமான நண்பர், கல்யாணம் பண்ணிட்டு நான் வந்து பிறகு இங்கே வந்துருக்கேன். அப்போ தான் இந்த ஊமை வீடுகள் படம் பார்க்குறோம். ஊமை வீடுகள் படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த எனக்கு ரிலீஸ் ஆன வருஷம் தெரியல, மறந்துட்டேன். அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்போ நான் நெய்வேலியில் படம் பார்க்கறது பெரிய விஷயம். நானும் அந்த நண்பர் சிதம்பரத்தில் போய் படம் பார்த்தோம். தேடிட்டு போய் அந்த ஊமை வீடுகள் படத்தை பார்த்தோம். நினைச்சு பாருங்க, நமக்கு அரசியல் தெரியுது, எல்லாம் தெரியும். ஏன் அந்த சினிமா தேடி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு புதுசா தமிழ்ல ஒரு முயற்சி எடுக்கிறாங்கிறப்ப அந்த முயற்சியெல்லாம் கெடுக்கிறாங்க, சரி என்ன நடக்குறங்கிறத தான் அந்த ஊமை வீடுகள் படத்தை நாங்கள் போயிட்டு படம் பார்த்துட்டு வந்தோம். இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ என்னோட அனுபவத்தை சொல்கிறேன். சினிமா துறைங்கிறது முழுக்க தமிழர்களுக்கு வேலையே கிடையாது. எல்லாமே தெலுங்கர்களோ மற்றவர்களோ டாமினேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு டிஎம் சௌந்தரராஜன், பி சுசிலா தெரியும். தமிழில் குரல் அழகுக்கு குரலுக்கு பெயர் பெற்றவங்க அந்த 2 பேரும் தான். அந்த 2 பேருமே தமிழர் இல்லை. சுசிலா தெலுங்கு, டிஎம்எஸ் வந்து சௌராஷ்டிரா. அப்போது நம்ம தமிழ் உண்மையான தமிழ் குடிகள் எங்கேயுமே வளர விட மாட்டுறாங்க. அந்த ஊமை வீடு படம் எடுத்தார் இல்லையா, அவர் வந்து ஆபாவானன்னு சொல்லி ஒரு பிரபலமான முடித்து ட்ரை பண்ண ஒரு நல்ல ஒரு டெக்னீஷியன். அவர் இந்த ஆபாவனெல்லாம் தேடி பார்த்துருக்கேன். இது மாதிரி தொடர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா துறையிலும் தமிழர்கள் ஓரங்கட்டப்படுறாங்க. இன்னைக்கு சீமானை வந்து எல்லா தமிழ்நாட்டில் பேசுகிறா, விமர்சனம் பண்ணுறான், நாம் தமிழ் கட்சி விமர்சனம் பண்ணுறாங்கன்னா அரசியல் தெரிஞ்சு புரிஞ்சு எவனும் பேசுறது கிடையாது. குறிப்பாக ஒரு தெலுங்கு பேசுகிற மக்கள் வந்து நம்மளை எதிரிக்கிறது புரிஞ்சுட்டு அவன் கிளீனாக அடிக்கிறான். நம்மளை ஏன் அடிக்கிறான்னு தெரியாமல் தமிழர்கள் வந்து கொஞ்சம் பேர் பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே தமிழர்களுக்கு 2009 மே மாதம் உணர்வுகளுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தேர்தல் அமையுது. தேர்தல் முடிவு எப்படி இருந்தாலும் நாம் தமிழ் கட்சி தோக்குறதுலாம் ஒரு பெரிய செய்தி கிடையாது. ஒரு சின்ன அளவு வெற்றி பெற்றா கூட திருப்ப நம்ம வாழறது ரொம்ப பெரிய போராட்டமாக இருக்கும். தமிழ் இனம் மேலே வரணும், இது ஒரு வாய்ப்பு, இதை பயன்படுத்தணும். ஜாதி மதம் கட்சி எல்லாம் தளர்ந்த ஒரு இனமாக நம்ம இணையணும். இப்போ நாம் தமிழர் கட்சி எத்தகைய விமர்சனங்களை சந்திக்குது, என்ன நடக்குதுங்கிற பாருங்க. சீமானுடைய கூட்டங்கள்லாம் பாருங்க. இந்த மக்களை வந்து இந்த அளவு கொண்டு வரது பெரிய விஷயங்க. ஒரு சினிமாவை காட்டி மக்களை முட்டலாகிறது வேற, படம் போட்டு காட்டி இந்த மக்களுக்கு அரசியல் புரிய வைக்கிறது மேலே கொண்டு வரது சாதாரண விஷயம் இல்லை. உங்களே ஒரு புரட்சிகரமான முயற்சி அது. அதனாலதான் இதெல்லாம் பார்த்து வெளுத்து போய் தான் நேற்று நடந்தெல்லாம் பார்க்குறப்போ சரி ரொம்ப கொஞ்சம் ப்ரெஷர் ரைஸ் ஆகிற மாதிரி இருந்தது. அதான் நேற்று போட முடியல. கொஞ்சம் வந்து ஒரு துறையாக சொல்லிட்டு வரேன். அது சொல்ல வந்து சினிமா துறை மூலம் எப்படியெல்லாம் தமிழர்கள் ஒடுக்கப்பட்டார்களோ நசுக்கப்பட்டார்களோ அது உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் இது மாதிரி தேடி பாருங்கள். ஒரு 4-5 முக்கியமான பதிவுகளை வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த தனித்தனியான பதிவை போடாமல் இந்த பதிவில் எத்தனை பேர் லைக் பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன். அதில் வந்து நான் வந்து கமெண்ட்டில் சேர்க்குறேன். 4-5 விஷயங்களை வந்து நான் தேடி எடுத்திருக்கேன், நெட்டில் தேடி எடுத்திருக்கேன். அதான் என்னுடைய பின்னூட்டத்தில் போடுறேன். தொடர்ந்து பாருங்கள். என்னால் நிறைய செய்திகளை சொல்ல முடியல. நான் கொடுக்குற செய்தியை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் தேடி படிக்கிற மாதிரி இருக்கும். தயவு செய்து படிங்க. நன்றி, வணக்கம்.